அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 டிஎன்எஸ்டிசில தற்சமயம் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். 28,000 காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனங்கள், டிஎன்எஸ்டிசியுடைய டிசிசியுடைய நியமனங்கள் 2025 நியமனங்கள்ல நிரப்ப தடை இருக்கா அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். மீண்டும் ஒரு வாய்ப்பு. டிசிசில பாத்தீங்கன்னா விடுபட்ட நபர்களுக்கு 850 பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போறதா தகவல்கள் வந்திருக்குங்க. இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ், ஓகேங்களா, முதல் உதவி சான்றிதழ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ், சி லைசன்ஸ், இதெல்லாம் எப்படி எல்லாம் வாங்குவது, எங்கு சென்று போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியுடைய புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வர இருக்கிறது, முக்கியமா 2026 என்னென்ன தகவல்கள் வர இருக்கு என்பது எல்லாமே வீடியோ பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்குவரத்து கழகத்துல பல்வேறு விதமான அப்டேட்டை நாளுக்கு நாள் முதல்வர் அவர்கள் வெளியிட்டுதான் இருக்காரு. தமிழக முதல்வர் போக்குவரத்து கழகத்துல புதிதாக காலி பணியிடங்களை 2020 இந்த ஆண்டு 25 கொடுத்த மாதிரி 26 ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். நிச்சயமா இந்த போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பது உறுதியாகிவிட்டது. அதிக அளவுல 20,000 டிரைவர்களையும் 8,000 கண்டக்டர்களையும் எடுக்க போகிறதாக சில தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. நீங்க போக்குவரத்து கழகங்கள்ல ஜாயின் பண்ணணும், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுக்கொண்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை உதவியை நாடி ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அதை வைத்துதான் உங்களால கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றதை வாங்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் கிடையவே கிடையாது மக்களே. இந்த தகவல்கள் தான் தற்சமயம் மிக மிக முக்கியமான தகவல்களாக நமக்கு கருதப்படுகிறது. போக்குவரத்து கழகத்துல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த முறைகேடுகளை உடனடியாக தவிர்த்துட்டு உரிய வழித்தடங்கள்ல பேருந்துகளை ஏற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. போக்குவரத்து கழகத்துல 2026 புதிய நியமனங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பழைய நியமனங்களை தள்ளுபடி செய்யறதையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.